ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். டெட் சைக்காலஜி எக்ஸாம் ரைட்டர்ஸ், நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? தொடர்ந்து இது குறித்த வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கூட நாங்கள் எதிர்பார்க்குறோம். யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப் சேனலை போடுங்க. தொடர்ந்து பல வீடியோக்கள் போடுறது எங்களுக்கும் அது உற்சாகமாக இருக்கும். ஓகே, டுடே we are going to learn about the unit 8. 8வது யூனிட் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த டாபிக் ஆஃப் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். அதாவது பர்சனாலிட்டினா எல்லாத்தையும் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு தனி மனிதனுடைய ஆளுமை, தனி மனிதனுடைய அந்த சுபாவங்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதை படிக்க போறோம். பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். யூ கேன் see the board. பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்னால ஒரு மதிப்பீடு கொடுக்கிறது, ஒரு வேல்யூஷன் கொடுக்கிறது. ஸோ தனி மனித அவருடைய ஆளுமையினுடைய மதிப்பீடு என்று சொல்லலாம். Personality assessment is a crucial area in psychology that involves measuring individual differences in personality traits and understanding their implications in various contexts. தமிழில் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட சிறப்பு அம்சங்களை அளவிடுவதையும் அவற்றுடைய பல்வேறு சூழல்களில் உள்ள விளைவுகளை புரிந்து கொள்வதையும் குறிக்கும் ஒரு உளவியல் பகுதிதான் இந்த பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் என்பதாகும். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்ல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். ஜஸ்ட் we are going to see an overview of personality assessment. இது குறித்த ஒரு கண்ணோட்டத்தை கூட நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். What is personality assessment? Just we can see an overview for your understanding. Okay, the first one, it refers to the methods and tools used to evaluate and measure individual personality traits, behaviors and characteristics. Rather, it refers to the methods of tools used to evaluate and measure individual personality traits. ஒரு தனி மனிதனுடைய ஆளுமையை மதிப்பீடு செய்வதற்குண்டான அந்த வகைகள் இல்ல அந்த கருவிகள் எல்லாம் பற்றி படிப்பதாகும். அது மாத்திரமல்ல, அவருடைய பிஹேவியர்ஸ், அவருடைய நடத்தைகள், அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயங்களை பற்றி அளவிட்டு படிப்பதுதான் இந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்படி சொல்லனா, ஒருத்தருடைய கேரக்டர், அவர் குட் கேரக்டரா இல்ல பேட் கேரக்டரா, இல்ல அவருடைய பிஹேவியர்ஸ், அவருடைய நடத்தைகள் டிசிப்ளினா இருக்காரா இல்ல இன்டிசிப்ளினா இருக்கிறாரா, இதையெல்லாம் மதிப்பீடு செய்யறதுக்காக ஒரு டீச்சர் எப்படி மாணவனுடைய பேப்பரை கரெக்ஷன் பண்றாங்களோ அது மாதிரி ஒருத்தருடைய நடவடிக்கைகளை பார்த்து நம்ம இவாலுவேட் பண்றது, அது எல்லாமே இதுல அடங்கும். ஓகே, the next point is it aims to provide insights into how these traits influence behavior in different situations. அதாவது பல வகையான சூழ்நிலைகளிலே அவருடைய நடத்தைகளை பார்த்து அதை கண்காணிச்சு அவருடைய அந்த உள் உணர்வுகள் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன என்பதை குறித்து நாம தெரிந்து கொள்வதற்கு இந்த அசஸ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்படி நம்ம அதை கண்டுபிடித்த பிறகு, மதிப்பீடு செய்த பிறகு நமக்கு அது நிறைய விஷயங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்க்ளூடிங் கிளினிக்கல் சைக்காலஜி, மருத்துவ உளவியல் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு அது பயன்படுவதாக இருக்கும். ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், அவருடைய நிர்வாகத்துல அவருடைய நடத்தைகள், ஒரு செயல்பாடுகள் எப்படிங்கிறது பார்த்துட்டு அதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அண்ட் எஜுகேஷனல் செட்டிங்ஸ், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் எப்படி அமைக்கப்பட்டவராக இருக்கிறார் என்பதான பல வகையில மதிப்பீடுகள் செய்கிறதா இந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் என்று சொல்றது. ஓகே, the major determinants of personality. தனி மனிதனுடைய அந்த சுபாவத்தினுடைய முக்கிய தீர்வுகள் அப்படி அவர் கண்டுபிடிச்ச பிறகு, அதாவது அவங்களுடைய கேரக்டர் பிஹேவியர்கள் எல்லாம் அவருடைய அசஸ்மெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு அது எப்படி தீர்வு செய்யறது, முதலாவது தேர்வு செஞ்சுட்டு பிறகு எப்படி தீர்வு செய்கிறதுங்கிறதுக்கு தான் இந்த மேஜர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். எஸ் சார், இந்த டாபிக் மேஜர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஓகே, இதுல நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும் பொழுது ஹெரிடிட்டி கண்டுபிடிக்கலாம். தி ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ். ஹெரிடிட்டி மீன்ஸ் மரபணுக்கள், அதாவது வம்சாவளியா வர்றது. ஹெரிடிட்டின்றாலே வம்சாவளியா வர்றது, பரம்பரையா. Genetics play a significant role in determining personality traits. ஒருத்தருடைய அந்த ஆளுமையினுடைய அந்த கண்டுபிடிப்புகள் அதை நாம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படி பார்ப்பதற்கு ஜெனடிக்ஸ் ரொம்ப அவசியமா இருக்கு. ஜெனடிக்ஸ் பிளேஸ் a significant role in determining. அதாவது முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்குது இந்த ஜெனடிக்ஸ். வாட் இஸ் ஜெனடிக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாரம்பரியமா இருக்கிற அந்த மரபணு அது ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய வம்சாவளியா வந்திருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு வியாதி எடுத்துக்கலாமே, சுகர்னு சொல்றாங்க. சுகர் ஒருவேளை அவங்களுடைய அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா மகனுக்கு இருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு போகுது. ஒரு தொற்று வியாதி மாதிரி
வம்சாவளியாய் தொடர்ந்து வருகிற அந்த ஒரு வியாதி மாதிரி சில பிஹேவியர், சில கேரக்டர்ஸ், சில ஸ்டைல்ஸ் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பரம்பரையாய் தொட்டி கொண்டு வருகிறது போல இருக்கும். இதை நம்ம அதுல கண்டுபிடிக்கலாம். சில வேலை இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்பாவை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. So it is coming from the heredity such as temperament. certain characters நம்ம கண்டுபிடிக்கலாம். certain characters, சில குறிப்பிட்ட குணங்கள் அவருடைய தகப்பன் இல்ல தாய் கிட்ட இருந்து ஒட்டி கொண்டு வந்தது போல இருக்கலாம். the reflection of the parents, the exposing characters of the parents. அடுத்து பார்க்கிறோம் அவருடைய டெம்பரமெண்ட், அதாவது அவருடைய மனப்போக்கு. ஆங்கிலத்துல டெம்பரமெண்ட் அப்படிங்கிறதுக்கும் தமிழ்ல மனப்போக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ தி ப்ரீடிஸ்போசிஷன்ஸ், அதாவது சுயநிலை முன்னுரிமைகள் ஆஃப் பிஹேவியர்ஸ். அந்த அவருடைய நடத்தைகள் முன்னோர்கள் இருந்து வந்ததாக இருக்கும். அவருடைய குணங்கள் முன்னோர்கள் இருந்து வந்ததாக காணப்படும். அண்ட் ஆல்சோ இட் கேன் பி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். அதிகமாக 190% இட் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். பெற்றோர்களிட்டிருந்து பிள்ளைகளுக்கு வந்ததாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரிசர்ச் ஆன் ட்வின்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஹஸ் ஷோன் தட் many personality traits have a genetic basis. அதாவது இப்போ ஒரு வீட்டில் ஒரு இரட்டைகள் பிறக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுடைய குணங்களை பார்க்கும்போது கூட இட் இஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். அவங்களுடைய முக ஸ்டைல்களை பார்க்கலாம், அதாவது இன்னர் கேரக்டர் பார்க்கலாம், அவுட்டர் லுக்ல அவங்களுடைய பாடியோடைய அந்த இமேஜஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த நோஸ், த ஐஸ், முக பாவனைகள், த ஃபேஸ் கட்ஸ் எல்லாமே அவங்க முன்னோர்கள் யாராவது அப்படி இருந்திருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் தி ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ். மரபணு சம்பந்தப்பட்ட காரணங்கள். ஓகே, இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். The next we are going to see about the environmental factors. Environmental என்றால் சுற்றுச்சூழல்கள் காரணங்களா இருக்கலாம். The environment in which an individual is raised significantly influences personality development. The environment in which an individual is raised significantly influences the personality development. This includes family dynamics, social interactions, and educational experiences. Environmental factors shape how individuals perceive the world and respond to the various situations, contributing to their unique personality traits. தமிழில் அர்த்தம் சொல்ல உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். What are the environmental factors? நம்முடைய சுற்றுச்சூழல்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம். சுற்றுச்சூழல்கள் என்றால் என்னது? The family dynamics, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பார்க்கலாம். குடும்பத்தினுடைய அந்த அட்மாஸ்பியர், குடும்ப சூழல்கள், and the social interactions, வெளியே சமுதாயத்தில் இருக்கிறதான தொடர்புகள், அதை குறித்து பார்க்கலாம். எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையா ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பார்க்கும் பொழுது அந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒருத்தருடைய பேக்ரவுண்ட் ரொம்ப அவசியம் சொல்லுவார்கள். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வகுப்புகள்ல நான் அதிகமாக ஆங்கிலத்துல பேசிக்கொண்டே இருப்பது உண்டு. அப்போ ஒரு சிலர் ஆங்கிலத்துல பேச முயற்சி எடுத்து பேச முடியாம கடைசியா கேட்கிற கேள்வி, சார் நீங்க எப்படி கற்றுக்கொண்டீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் வளர்ந்து வந்ததான அந்த பின்னணி, the background, the environmental, I will explain them. In my schooling age, I was educated in an English medium school. In those days, the Anglo-Indians are the teachers. In those days, I am remembering my schooling age in 1975. 1975 வருஷத்துல அன்றைய நாட்கள் இருந்த பள்ளி கல்விகள், அதனுடைய சுற்றுச்சூழல் அட்மாஸ்பியர்ல பார்க்கும் பொழுது அதுல நம்ம வளர்ந்ததுனால நமக்கு ஈஸியா இருக்கு. So I explained about the situations and the experiences, the background and the flashbacks of my life, so that they can recognize the environment is very important, the background is very important for that English language. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணியில வளர்க்கப்பட்டிருக்கலாம். சோ அதுதான் அந்த environmental factors நம்ம பார்க்கிறோம். Okay, then we are going to see the cultural factors. கலாச்சாரம் சம்பந்தமான காரணங்கள். ஒருத்தர் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணும்பொழுது இவைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பயோடேட்டான்னு சொல்லலாம், இல்ல ஒரு பயோகிராஃபி, அவருடைய சுயசரித்திரம், அவங்களுடைய செல்ஃப் ஹிஸ்டரி பத்தி நம்ம என்ன செய்யலாம், நன்றாக ஆராயலாம். Cultural factors. What is culture? கலாச்சாரம். For every country there is a culture. In our Tamil Nadu we have a culture. Every man belongs to a culture. So behind his history we can find the culture, the environmental and the background of the student or a teacher. Culture encompasses the shared values, beliefs and practices of a group. It influences personality by shaping norms and expectations regarding behavior. ஒரு கலாச்சாரம் என்பது அந்த மனிதனை வடிவமைக்கும் சில வேலைகள். அந்த வளர்ந்து வந்த கலாச்சாரங்கள் நம்ம இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஒருவேளை வட இந்தியாவில இருந்து இங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர் இஸ் டிஃபரண்ட். கேரளாவில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா தே கல்ச்சர் இஸ் டிஃபரண்ட். ஒருவேளை நம்மளுடைய வீட்டுல யாராவது வாடகை வச்சிருக்கிறோம், தமிழ் பேச தெரியாத ஒருத்தர் நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிற, நீங்க அவரை உற்று கவனித்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப வித்தியாசமா, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அபவுட் ஹிஸ் கல்ச்சர்.
He was brought up in another culture. So we can see many cultures. For example, if you go to the Western countries and Eastern countries, American countries, we can see the different type of cultures. So globally, we can see the different type of cultures. Many people have been brought up by different type of cultures. Every culture is very important. We should analyze and assess the culture of the student or the teacher. Cultural context can affect in individuals express their personality traits and how they are perceived by others. So this cultural factor is very important in this eighth unit. Okay, let us see the another point following on the situational factors. சூழ்நிலை சம்பந்தப்பட்டதான காரணங்கள். Specific situations can temporarily influence how personality traits are expressed. அதாவது personal situations, சில specific situations இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தர் வறுமை கோட்டுக்கள் இருக்கிற, அதாவது உணவு சரியா கிடைக்காத பிச்சைக்காரர்களுக்கு அடிக்கடி தான தர்மம் பண்ணுகிறார். அப்ப அவர் ஏன் அந்த குறிப்பிட்ட ஒரு வேலை தொடர்ந்து செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சுன்னு சொல்ல பண்றார். அவர் சொல்லுவார், நான் சிறு வயசா இருக்கிறப்போ சாப்பாட்டுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதனால நான் பசியா இருந்தது போல பிற பசியா இருக்கக்கூடாது, பசியா இருக்கிறவங்களுக்கு உணவு நான் கொடுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்திருக்கிறார். So this is the situational factor. This is the situation that a man passed in his experienced in his life. So everyone have a situation. The situation will give an impact in his life. The situation tries to change the heart and the heart desire of the teacher or a student. For example, an individual may behave differently in formal setting compared to casual gathering. Suppose we can see the man who behaves in his room and the behavior in the public area. We can see the difference in this area. அறையில் ஆடாதவர்கள் அம்பலத்தில் ஆட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனல் தான். இதை விட நல்ல எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடியும். ஒரு தாய் தன்னுடைய மகளை பயந்த வண்ணமாகவே வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த தாய் பயந்ததுனால மகளும் பயந்துருந்தாங்க. அந்த மகள் திருமண வயசு வரைக்கும் அந்த ஒரு கூச்ச சுபாவத்திலேயே அந்த பிள்ளை வளர்த்தாங்க. So with the inferiority complex, with the spirit of shyness, the child was nursed up to her age of 20. When the daughter of that mother gets married, the habit does not change in her life. ஸோ அந்த சிறு வயசுல இருந்து அப்படி வளர்க்கப்பட்டதுனால திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு அந்த 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 சுபாவத்திலிருந்து அவங்களுக்கு அந்த ஒரு ரிலீஃபே கிடைக்கும். பிகாஸ் the situation in some families we can see the children is nursed by the father's side and the children is nursed by the mother's side. So the situation will make the person to get a good experience. So இந்த விஷயத்துல இந்த சிச்சுவேஷனை பத்தி நம்ம அதிகமா யோசிக்கும். These situation factors highlight the fluidity of personality and how it can adapt to different contexts. So I believe that all these points will be very helpful for you. The major determinants of the personality. The first one is heredity factors, மரபணு காரணங்கள். The second one is environmental factors, சுற்றுச்சூழல் காரணங்கள். The third one is cultural factors, கலாச்சார காரணங்கள். The fourth one is situational factors, சூழ்நிலை காரணங்கள். So I believe that you can recognize and you can take notes also in your notebook. The viewers, the video viewers, you can take a note making so that you can gather the key points of the lessons and you can easily attend your exam. Okay, let us see the next topic, theories of personality. Theories of personality. இந்த ஆளுமை, personality என்றால் இன்னொரு வேளை ஆளுமைன்னு கூட சொல்லலாம். இந்த ஆளுமை பற்றிய கோட்பாடுகள் அதை குறித்து நம்ம பார்க்கலாமே. The first theory of the personality is the psychodynamic theory. You can repeat with me. எல்லாரும் என்னோட சேர்ந்து கூட நீங்க சொல்லலாம். The words கொஞ்சம் ஸ்பெல் பண்றது கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை சொல்லி தான் பார்க்கணும். Psychodynamic. See the letters in the board. Psychodynamic theory. தமிழில் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மனோ இயக்கவியல் கோட்பாடுகள். சைக்கோ என்றால் மனோ தத்துவ சார்ந்ததுதான், உளவியல். So மனோ இயக்கவியல் கோட்பாடுகள். What is that psychodynamic? I'll give the definition. Learn about the psychodynamic theory, which explains human behavior based on unconscious process and past conflicts. எல்லாம் கவனிக்கணும். It explains human behavior based on unconscious, அதாவது சுய நினைவு இல்லாத பொழுது, நினைவில் இல்லாத சில சம்பவங்கள், அதனுடைய செயல்பாடுகள், அது மாத்திரமல்ல கடந்த காலதான முரண்பாடுகள் அல்லது போராட்டமான ஒரு வாழ்க்கை, கஷ்டங்கள், கஷ்டம், துன்பம், ரொம்ப ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் பார்க்கிறதா psychodynamic theories. We should learn from the past also. Yes,
There are three important tenses. Past tense, present tense and future tense. அதாவது இப்படி சொல்லலாம், நேற்று, இன்று, நாளை. சோ நேற்றைய தினம் அது சரித்திரத்துக்கு சொந்தம்னு சொல்லுவார்கள். இன்றைய தினம் நமக்கு சொந்தம், நாளை தினம் அது கடவுளுக்கு சொந்தம்னு சொல்லுவார்கள். So we are in the three tenses. The past tense is very important. We can gather the experience from the past experiences, the past days, the past year, from yesterday's life. We can take some experiences and we can implement for today's life, and we can save that experiences for the tomorrow's life also. The second theory is called trait theories. பண்பு கோட்பாடுகள். Trait என்றாலே பண்புகள். TRAIT. TRAIT. பண்பு கோட்பாடுகள். As distinguishing quality is a personal character. What is that trait theory? A distinguishing quality as a personal character. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பண்புகளை பார்க்கிறதான் இந்த trait theories ன்னு சொல்லலாம். Yes, பண்புகள் ரொம்ப அவசியம். Trait is very important. The principles, the character, the styles, the behaviors, the speech style, the morals, everything. If you see a man, you can find all these things. You can find out the personal character. In a person, we can see a good character and a bad character. Sometimes the good character will give more clarity, and we can say as a golden character. In a person, we can see minus and plus also. Likewise, we should search something from the person, whether he is a good man or a bad man. If he does always the good things, he is called as a good man. If he does always the bad things, he is called as a bad man. So the character is very important to give a good name or a bad name. A distinguishing quality of a personal character. So every teacher, you should have that knowledge, this talent to recognize from the students also. For example, in your class, there are 50 students or 30 students. You should give every detail for every student. As we have the MEC number according to our government rule, for every student there is an MEC number. For every student there is an Aadhaar card. For every student you should put a profile. For every student you should have a progress card. For every student you should put a separate chair for the student. Likewise, there is a separate character for every student. A teacher should recognize the good character and bad character from the students. Once I was teaching in a class in a 5th standard. The 5th standard class leader, the English leader, complains about the boys. What is her complaint means? Sir, these boys are not obeying. These boys are not writing the homework. So I am complaining about the boys. After that, I did a thing. Okay, let the boys come. All the 20 boys came front. And the leader and myself, we did one thing. Now we are going to separate the group, the disciplined boys, indisciplined boys. ஒழுக்கமா இருக்கிற மாணவர்களை தனியாகவும் ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளை தனியாகவும் பிரிக்கணும்னு ஒரு விளையாட்டுக்காக ஒரு கேம் வச்சோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு 5 பேரு ஒழுக்கமான டீம்ல வந்துட்டாங்க. மீதி இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் ஒழுக்கம் இல்லாத ஒரு டீம் போயிட்டாங்க. So why they belong to that team? Because of the character. This because of the behavior. If the leader says the student should obey. Where there is disobedient, there is indiscipline. So this is called the trait theories. Okay, let us go for the third theory, humanistic theory. Humanistic theory. மனித நேய கோட்பாடுகள். Humanistic is very important. Humanism is very important. The idea that people do not need a god or religion to satisfy their spiritual and emotional needs. Humanistic means a person who is having a pious. What is pious? Tamil bhakti ennu sollalam. A devotional man, a pious man. Sometimes he is following a religion or a god to satisfy his own spiritual and emotional needs. See, there is a pious and devotional inspiration in everybody. Whether he belongs to any religion, it's not a problem. Whether he belongs to any other country, in India or in abroad countries, no problem. All are human beings. In the humanism, it is said that every human is having a pious, a devotional habit, seeking God in his spirit. Whether he has a body, soul and spirit, his spirit is eager to search the God things, the godly things. His spirit is eager to search the divine things. And also, he is submitting his total body to dedicate for the God. Sometimes we can see the people, the devotees going holy walk on the roads. For 100 kilometers they are walking, doing a holy walk in the roads to reach the God. In this season they will wear the yellow color dress or any color. It is a devotional color according to their decision. So ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பக்தி உணர்வு அவனுக்குள்ள இருக்கிறது. கடவுளை தேடுகிற ஒரு பக்தி.
இல்ல அவனுடைய இருக்கிற மதத்துல பக்தியா இருக்கிறதான ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கிறத ஹியூமானிட்டிக் தியரி என்று நாம் சொல்லலாம். ஓகே, the next one is the social cognitive theories. சமூக அறிவாற்றல் கோட்பாடுகள். The process by which people perceive, think about, interpret, categorize and judge their own social behavior and those of others. அதாவது தனக்குள்ள இருக்கிற தவறுகளை அவங்க சரி செய்யணும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செஞ்சோம்னா அந்த செயல்பாடுகளை நம்ம அதை ஒரு தடவை கால்குலேட் பண்ணிட்டு இது சரி இது தவறு அப்படிங்கிற ரெகக்னேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல பிறர் இடத்துல செய்யலாம். அவன் செஞ்சது தவறு இவர் செஞ்சது தவறுன்னு எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றோம். இட் இஸ் கால்ட் சோஷியல் கோக்னிட்டிவ் தியரி. சமூக அந்த அறிவாற்றல் கோட்பாடுகள் இதை சார்ந்ததாக இருக்கிறது. ஓகே, the next one is biological theory. பயாலஜிக்கல் உயிரியல் கோட்பாடுகள். உயிரியல் கோட்பாடுகள். ஓகே, this is a very important theory. Why? Because it says about your family members. Yes, your father, your mother, your brother or sister, all your household. Household என்றால் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால this is very important theory. Okay, what about your parents? What about your parents? The first main persons are your parents. Apparently, sometimes you can say, when I was a small child, my parents died. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயோ ஹிஸ்டரி ஒன்று இருக்கும். சில வேளை குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல some children are raised by grandparents or other family members. சில குடும்பங்கள பிள்ளைகள் பெற்றோர்களால வளர்க்கப்படாம அவங்களுடைய சித்தி சித்தப்பா இல்ல தாத்தா பாட்டி மூலமாக வளர்க்கப்பட்டிருப்பார்கள். I can give an example. There is a neighbor in my near to my house. Actually, that woman married to her only one daughter. After 5 years, that woman got a grandchild. Now the grandchild is 4 years. A problem happened in the family, so the husband and wife has been separated. Now the 4-year child is nursed with the mother. Father and mother separated. தாய் தகப்பன் பிரிஞ்சுட்டாங்க. 4 வயது குழந்தை தாயோடு வளர்க்கப்படுகிறார். So அவருடைய பேக்ரவுண்ட் பார்க்கும்பொழுது the child is nursed by the grandparent, by her grandma. So this is one type of biological factors. We should know about what the real situation of the children. The next we can see adoptive parents. Adoptive means தத்தெடுத்து வளர்க்கிறது. Actually the parents are barren. Barren என்றால் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆங்கில வேர்டு barren. BARREN. Due to the barren condition, the parents decided to adopt a child, a male child or a female child. Nowadays adoption is very strict by the government. Recently, one of my known friend from Coimbatore district, he decided to adopt a child and a nurse. As he went to the hospitals and to the child care centers, he found that many rules and regulations nowadays implemented for the adoption. Okay, the adoption is one type of experience. We can learn from the adopting child and the experiences. தத்தெடுத்து வளர்க்கிற பெற்றோர்களை பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம படிக்கலாம். ஃபேமிலி மூலமா சப்போர்ட்ஸ் இருக்கலாம், இல்ல பிரிக்கப்பட்ட ஃபேமிலி, வறுமையில் இருக்கிறதான ஒரு ஃபேமிலி. So the biological factors என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் என்றால் it will be very nice. Okay, at last we are going to see the sixth factor is evaluationary theory. பரிணாம கோட்பாடுகள். What is evaluation? Developing a product, service or process by making many gradual changes. அதாவது ஒரு விஷயத்தை வளர்ச்சிக்கு நேரா கொண்டு போறது, அது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அது முயற்சி செய்வது. That is called evaluationary. For example, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஸ்கூல் அப்படியே விட்டுற முடியாது. எல்கேஜியில் வர பிள்ளைகள் அடுத்து யூகேஜி போவாங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், படிப்படியா கொண்டு போகணும். ஒருவேளை 5ஆம் கிளாஸ் வந்துருச்சுன்னா the school should be upgraded as elementary school. From primary to elementary. 8th வந்துருச்சுன்னா அப்புறம் 10th வரும். The school should be gradually updated for high school, then high secondary school. This is called the evaluationary theory. Likewise, programs should be developed. Our business should be gradually developed from stage to stage. A child should be developed his or her knowledge from LKG to the standards. So this is called the evaluationary theory. Okay, very happy to share all these theories with you. I believe that you can write down in your note and also in your mind. And also you can read in your notebook reading and also mind reading also. The next topic we are going to learn is type and trait. Type and trait என்ற தலைப்புல அடுத்த லெசன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். What is type and trait? ரெண்டுமே T ல தான் ஆரம்பிக்குது. T for type and T for trait. Type என்றால் தமிழில் வகை என்று பொருள்.
ட்ரைட் என்றால் பண்பு. சோ வகைகளும் பண்புகளையும் குறித்து நாம இந்த தலைப்பில் படிக்கலாம். At the heart of personality psychology, the concept of traits plays a critical role. இந்த பர்சனாலிட்டி சைக்காலஜில ட்ரைட்ஸ், அதாவது பண்புகள் பத்தி படிக்கிறது முக்கியமான ஒரு ரோல் இருக்கிறது. Traits are enduring characters or qualities that reflect consistent patterns in an individual's thought, feelings and behavior. அதாவது பண்புகள் என்பது ஒரு தனிநபருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்வுகள் மற்றும் நடத்தைகளில் நிலையான வடிவங்களை பிரதிபலிக்கும் நீடித்த ஒரு பண்புகள் அல்லது குணங்கள் என்று சொல்லப்படுகிறது. சோ ட்ரைட் என்பது பண்புகள். ஓகே, நெக்ஸ்ட் the title is psychoanalytic. Psychoanalytic அது அப்படிதான் ஸ்பெல் பண்ணணும். இதுல நீங்க அந்த ஸ்பெல்லிங்ஸ் பார்த்துக்கலாம். PSYCHOANALYTIC psychoanalytic. அதாவது அனாலிட்டிக் என்றால் பகுத்து பார்க்கிறது. சைக்கோ என்றால் உளவியல் அல்லது மனோ தத்துவம். அவ்வளவு மனோ பகுப்பாய்வு என்ற தலைப்பை நம்ம கொடுக்கலாம் தமிழ்ல, மனோ பகுப்பாய்வு. Psychoanalysis is the therapeutic approach and a theory founded by Sigmund Freud. It seeks to explore the unconscious mind and uncover repressed feelings and interpret deep-rooted emotional patterns. மனோ பகுப்பாய்வு என்பது சிக்மண்ட் ஃப்ரூட் என்பவரால் நிறுவப்பட்ட ஒரு சிகிச்சை அணுகுமுறை ஆகும். அது ஒரு கோட்பாடாகும் எடுத்துக்கொள்ளலாம். இது குறிப்பாக மயக்கம் அடைந்த மனதை ஆராய்வதாகும். It is a research for the fainted mind or unconscious mind. மயக்கம் என்றால் faint இங்கிலீஷ்ல, இல்ல நினைவில்லா, சுயநினைவில்லாதத unconscious சொல்லிடலாம். So this the research about the faint mind or unconscious mind. அது மாத்திரமல்ல, அடக்கப்பட்ட உணர்வுகளை பகுப்பாய்வு செய்கிறது. அடக்கப்பட்ட உணர்வுகள், the uncovered repressed feelings. சில உணர்ச்சிகள் அப்படியே அடக்கி கொள்றாங்க இல்லையா, அதுதான் the uncovered repressed feelings. அதாவது அடக்கப்பட்ட அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்றது. சில நாட்கள் பேசணும்னு நினைப்பாங்க, பேச முடியாம அப்படியே வாய அடக்கிக்குவாங்க. அது நல்லது. அவங்க என்னதான் பேச வர்றாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜில இப்படி சொல்லுவாங்க, if a person gets angry, sometimes he is controlling that anger in his heart, but a chance should be given for him to release anger. அந்த ஒரு கோபத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இட் இஸ் டேஞ்சர் டு கண்ட்ரோல் தட் இன் ஹிஸ் ஹார்ட் அண்ட் டு கண்ட்ரோல் கீப்பிங் இன்சைட் இன் ஹிஸ் ஃபீலிங்ஸ். அந்த அடக்கப்பட்ட உணர்வுகளை வெளிக்கொண்டு வரும். அடுத்து ஆழமாக வேறொன்று உணர்ச்சி வடிவங்களை விளக்கும். ஆழமாக வேறொன்று சில உணர்ச்சிகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அது அவருடைய கனவாக இருக்கலாம். சப்போஸ் இஸ் ஹேவ் an intention to become a doctor. It's a long time vision. நான் ஏற்கனவே பல வீடியோல நான் கொடுத்திருக்கிறேன் the word long time vision. நீண்ட நாள் ஆசை, என்னுடைய ஆசையா இருக்கு, என்னுடைய தாகமா இருக்கு. சோ அது ஆழமா அவருக்குள்ள வேறு ஒன்று கிடக்கிற அந்த உணர்ச்சிகளை அது அப்படியே நம்ம என்ன செய்யணும், விளக்கி சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். Suppose if you take the aged people, you can see that many aged people are arrested in the room and also the feelings has been arrested. They can't expose the feelings. Today evening I met a man, he is 63 years old. Actually he is having a character to speak freely to all peoples. He want to open his mind and share all the feelings to the other people. When the chances refuse to do that, he is putting all the intentions and the feelings in his heart and the feelings have been arrested inside. அவர் சொல்ல வந்த விஷயங்களை சொல்ல முடியாம எல்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ள கிடக்கிறனால யார்கிட்டயாவது நம்ம போய் சொல்லிடணும்னு அவங்க விரும்புறாங்க. So it is one type of heart science. So sometimes we also will have this type of experience, but the chance should be given for him to release all his problems to the other. சில இப்படி ஒரு மருந்து இருக்கு. For example, in a family, if a husband and wife talk for at least 1 hour daily, there is no heart attack for the husband. See, free sharing will give the healthy life. Free sharing is one type of exercise. It is one type of medicine. So the மனோ பகுப்பாய்வு என்பது இதுதான். The next we can see the assessment of personality. Personality assessment. Assessment னா பகுப்பாய்வு, மதிப்பீடு செய்யறதுன்னு ஏற்கனவே நம்ம படிச்சோம். The personality என்றால் ஆளுமை, ஆளுமையினுடைய மதிப்பீடுகள். Personality assessment in psychology involves measuring individual traits and behaviors to gain insights into a person's psychological makeup, guiding personal development and professional applications. In Tamil I can say like this. உளவியலில் ஆளுமை மதிப்பீடு என்பது
ஒரு நபரின் உளவியல் அமைப்பை பற்றிய நுண்ணறிவுகளை பெற தனிப்பட்ட பண்புகள் மற்றும் நடத்தைகளை அளவிடுதல் ஆகும். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் தொழில்முறை பயன்பாடுகளுக்கு வழிகாட்டுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த ஆளுமை மதிப்பீடு என்பதாகும். The personal assessment is very important, very important. It should be learned by the teachers. Okay, let us think about the next lesson, protective and non-protective techniques. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு இல்லாத நுட்பங்கள். The protective and non-protective techniques. Protective techniques are defined as tests or procedures that increase insight into individuals by allowing them to respond freely to ambiguous stimuli, revealing aspects of the personality through their interpretations. In Tamil, I can say like this, just note down the definition. தெளிவற்ற தூண்டுதல்களுக்கு சுதந்திரமாக பதிலளிக்க அனுமதிப்பதன் மூலமாக தனிநபர்களை பற்றி நுண்ணறிவை அதிகரிக்கும் சோதனைகள் அல்லது நடைமுறைகள், அவருடைய விளக்கங்கள் மூலமாக அவருடைய ஆளுமையின் அம்சங்களை வெளிப்படுத்துதல் என திட்டங்கள், நுட்பங்கள் என வரையறுக்கப்படுகிறது. This definition falls under the title of the protective and non-protective techniques. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு இல்லாத நுட்பங்கள் அடிப்படையில் இந்த டெஃபினேஷன் வருகிறத நீங்க நோட் பண்ணிக்கலாம். Okay. The next we are going to learn about aptitude. அதாவது ஆர்வம், நாட்டம் என்ற தலைப்பு நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். In this we can learn about like this: our understanding of human thought, behavior and emotion is shaped by the numerous sub-disciplines and concepts that make up the broad field of psychology. மனித சிந்தனை, நடத்தை மற்றும் உணர்ச்சி பற்றிய நமது புரிதல் உளவியலின் பரந்த துறை உருவாக்கும் ஏராளமான துணை பிரிவுகள் மற்றும் கருத்துக்களால் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. That is the small definition of the aptitude. ஆர்வத்துக்கு உண்டான சிறிய விளக்கம் அவ்வளவுதான். Okay, the next, the types of measurement. அதாவது அளவீடு செய்கிறதான வகைகள், அது என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். Measurement is the assignment of scores to individuals so that the scores represent some characteristic of the individuals. அளவீடு என்பது தனிநபர்களுக்கு மதிப்பெண்களை ஒதுக்குவதாகும். அதனால் மதிப்பெண்கள் தனிநபர்களின் சில பண்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. In psychology, the primary types of measurement are nominal, ordinal, interval and ratio scales, each serving different purposes in quantifying the psychological constructs. அதனுடைய அளவுகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 அளவுகள் அது காணப்படுகிறது. The types of measurementல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றாய் பார்த்துக்கலாம், தெரிந்து கொள்ளுங்கள். Number 1, nominal scale, அதாவது பெயரளவு அளவுகோல். The second one is ordinal scale, சாதாரண அளவுகோல். The third one is interval scale, இடைவெளி அளவுகோல். The fourth one is ratio scale, விகித அளவு. Okay, almost we are going to finish the lesson today. We are in this unit, so don't forget about the unit level. The last of the topic, we are going to focus on attitudes and interests. Attitudes and interests. Attitude refers to an individual's orientation or beliefs towards people and situations. Aptitude indicates an individual potential for success in a specific field based on innate abilities. Interest is a feeling of focus and observation in an activity driven by motives and needs. இதை தமிழில் சொன்னா உங்களுக்கு புரியும் என்று நான் அதை தமிழில் சொல்ல விரும்புகிறேன். மனப்பான்மை, attitudes என்றால் மனப்பான்மை, அந்த ஆர்வம், இந்த நாட்டம். இன்ட்ரெஸ்ட் என்றால் விருப்பங்கள். மனப்பான்மை என்பது மக்கள் மற்றும் சூழ்நிலைகள் மீதான ஒரு நபரின் நோக்குதலை அல்லது நம்பிக்கையை குறிக்கிறது. ஆர்வம் என்பது நோக்கங்கள் மற்றும் தேவைகளால் இயக்கப்படும் ஒரு செயல்பாட்டில் கவனம் செலுத்துதல் மற்றும் உள்வாங்குதல் போன்ற உணர்வுகள் ஆகும். இங்கே the last we are going to learn about the integrated personality. ஒருங்கிணைந்த ஒரு ஆளுமை பற்றி நாம பார்க்க போகிறோம். Integrated personality. The term integrated personality refers to the unity and harmony of various aspects of human behavior. அதாவது மனுஷனுடைய நடத்தைகள் பல்வகை இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து பார்த்து ஆராய்ந்து அவருடைய ஆளுமையை கண்டுபிடிக்கிறதா இந்த integrated personality, such as physical, behavior, intellectual, emotional, moral and social dimensions. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒருங்கிணைந்து பார்க்கணும். ஹியூமன் பிஹேவியர், மனிதனுடைய நடத்தைகள். பிசிக்கல், உடல் சம்பந்தமாக. இன்டலெக்சுவல், அறிவு சம்பந்தமாக. எமோஷனலி, உணர்ச்சி சம்பந்தமாக. மோரலி,
ஒழுக்க நன்னடத்தை ரீதியாக சோசியல் டைமென்ஷன்ஸ், சமுதாயத்தில் அவர் இப்படி எல்லாம் எந்த பரிமாணங்கள் இருக்கிறார் என்பது பல வகையில ஒருங்கிணைந்து பார்க்கிறதா ஒருங்கிணைந்த ஆளுமை. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி இது நான் நினைக்கிறேன். ஓகே, now we are going to ask questions as usually. ரெகுலரா நாம சப்ஜெக்ட் முடிக்கும் பொழுது கேட்கிற கேள்விகளை இப்படி நான் கேட்கிறேன். நீங்க கேள்விகள் கேட்டு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம். ஓகே, the first one, personality and assessment. தனி மனித அல்ல அந்த ஆளுமையுடைய சுபாவ மதிப்பீடு என்பதை நம்ம படிச்சோம். அதை நீங்க டெஃபினேஷன் கொடுக்கலாம். Number 2, what are the major determinants of personality? தனி மனித சுபாவ முக்கிய தீர்வுகள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை குறித்து நீங்க சொல்லலாம். லாஸ்ட் நம்ம படிச்சது சைக்கோ அனாலிட்டிக். வாட் இஸ் சைக்கோ அனாலிட்டிக்? அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லலாம். So you are asked to answer for these 3 questions. Now we are going to finish the 8th unit and we are going to continue in the 9th unit. Let us see in the next video. Thank you.